வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து விஷால் அண்ணனுக்கு முதல் வாழ்த்துக்கள். கல்யாணம் ஓகே பண்ணிட்டாரு. இந்த பிள்ளையத்தை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மேடையில் வச்சு பப்ளிக்கில் சொல்லிட்டாரு. அதில் இன்னொரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா விஷால் அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்தை வந்து இந்த தேதியில் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்போனா கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாரு. ஏன்னா சவால் விட்டுருந்தார், எப்போ எனக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு தான் நான் என்னைக்கு இந்த கட்டடத்தை கட்டுறோமோ அன்றைக்கி தான் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்காக ஏமாற்றி விடாதே. சும்மா போய் இந்த மேடையில் வந்துக்கிட்டு இது வந்து நாங்கள் படத்துக்காண்டிதேன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏன்னா பொய் சொல்லிவிட்டு மக்களை வந்து ஏமாத்திராத. ஏன்னா அந்த கட்டடத்தை வந்து கட்டிட்டாருங்கிறதுல ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். நாங்களாம் 9 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்காரு. 9 வருஷமாக கல்யாணம் முடிக்காமல் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சாதான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை மக்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்க. அந்த மக்களோட சந்தோஷத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை பொய்யும் சொல்லிடாதீங்க. சாமி, இது கல்யாணம், இது இந்த படம் இது விமர்சனத்துக்காண்டிதான் நான் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொன்னேன், யார் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிவிடானே. உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மக்கள் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஆனால் இதை ஏமாற்றி விடாத. ஏன்னா எல்லா ரக்கத்துலையும் போய் உட்காந்து மயக்கம் போட்டு விழுந்துடுற, அது ஒரு நீசா போட்டுறாங்க. ஒரு ரக்கத்தில் வானத்தை பார்த்து சாப்பாடை சாப்பிட்ற என்ன, அது ஒரு நீசா போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கை நடுக்கிற மாதிரி இப்படி பேசினோடனே அது ஒரு நீசா போட்டு விட்றாங்க, இது ஒரு நீசா போட்டு விட்ருவாங்க. நீ கல்யாணம் முடிக்கிறதுன்னு பொய் நாச்சு மட்டும் சொல்லிடாத தயவுசெய்து. ஏன்னா நீ கல்யாணம் முடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போத்தான் வந்து அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க மக்களுக்காண்டி, அந்த இவங்களுக்காண்டி, படத்தில் நடிக்கிற இதுக்கு ஃபைட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் அந்த கட்டடத்தை கட்டித்தாருன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை கட்டி முடிச்சிட்டாருங்கிறது அர்த்தம். அதை ஏமாற்றி விடாதீங்க. இது உண்மையாக இருக்கட்டும். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து.